வெல்கம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு, பொட்டேட்டோ, இஞ்சி, ஜிஞ்சர் இருக்கு. இத நம்ம மண்ணுல போட்டு புதைச்சு வச்சோம்னா என்ன ஆகும்? will it get decay? அழுகி போகுமா? நோ, அழுகி எல்லாம் போகாது. வேற என்ன ஆகும்? இதுல இருந்து ஒரு நியூ பிளான்ட் க்ரோ ஆகி வரும். எப்படி சீடே இல்லாம ஒரு பிளான்ட்னால க்ரோ ஆக முடியுது? விதை போட்டாதானே செடி முளைக்கும். விதையே இல்லாம எப்படி செடி முளைக்குது? அதை பத்தி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். டுடே our interesting topic is about vegetative reproduction in stem. Vegetative reproduction in stem னா என்னன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி before that first நமக்கு vegetative reproduction னா என்னன்னு சொல்லி பார்த்திடலாம். Vegetative reproduction அப்படிங்கிறது asexual reproductionல வரக்கூடிய one of the method. இந்த asexual reproduction னா என்ன? நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா அங்க ரெண்டு பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆவாங்க அண்ட் கேமெட் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இதே இது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல சிங்கிள் பேரண்ட்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆவாங்க, அங்க கேமெட் ஃபார்மேஷன் எதுவுமே நடக்காது. ஸோ இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ல வரக்கூடிய இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட் பிளான்ட் இருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட் பிளான்ட். அந்த சிங்கிள் பேரண்ட் பிளான்ட்டோட வெஜிடேட்டிவ் பார்ட்டான ரூட், லீஃப், ஸ்டெம் இதுல இருந்து ஒரு நியூ பிளான்ட் டெவலப் ஆகி வரும். அதுதான் நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி நம்ம ரூட் அண்ட் லீஃப் பத்தி பார்த்தாச்சு. டுடே இன் திஸ் வீடியோ நம்ம ஸ்டெம் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் அப்படிங்கிறது என்னன்னா சிங்கிள் பேரண்டோட ஸ்டெம் அப்படி இல்லைன்னா மாடிஃபைட் ஸ்டெம்ல இருந்து ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகி வரதான் we call it as vegetative reproduction in stem. இப்போ அந்த ஸ்டெம்ல பார்த்தோம்னா பட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த பட் க்ரோ ஆகி அதுதான் later on it will get develop into a new independent plant. ஸோ by this way ஒரு சிங்கிள் பேரண்ட் பிளான்ட்ல இருந்து ஒரு நியூ பிளான்ட் ஸ்டெம்ல இருக்கக்கூடிய பட் மூலியமா ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெம்ல தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஸ்டெம் அப்படிங்கிறது மாடிஃபை ஆகி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. ஒன் இஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், தி செகண்ட் ஒன் இஸ் சப்ஏரியல் ஸ்டெம், தி தேர்ட் ஒன் இஸ் த ஏரியல் ஸ்டெம். இப்போ நம்ம ஓவராலா ஸ்டெம் மாடிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். இதுல நம்ம டியூபர், ரைசோம், பல்ப், காம் இதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து செகண்ட் ஒன் சபேரியல் மாடிஃபிகேஷன். இதுல ரன்னர், ஸ்டோலன், சக்கர், ஆப்செட் இதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த ஏரியல் மாடிஃபிகேஷன். அதுல நம்ம பல்பிள்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்டா நம்ம அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ல டியூபரை பத்தி பார்க்கலாம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படிங்கிறது என்னன்னா பிலோ த சாயில்ல இருக்கக்கூடிய ஸ்டெம்மை தான் we call it as the underground stem. ஸோ பிலோ த சாயில்ல அந்த ஸ்டெம் இருந்துகிட்டு என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும், செகண்ட் ஒன் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் 4 ஃபார்ம்ஸ்ல இருக்கிறதா பார்த்துருந்தோம். தட் இஸ் டியூபர், ரைசம், காம், பல்ப் அப்படின்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்டா டியூபர் பத்தி பார்க்கலாம். இந்த டியூபருக்கு எக்ஸாம்பிள் சொலானம் டியூபரோசம், அதாவது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. இந்த பொட்டேட்டோவோட சயின்டிபிக் நேம் தான் இந்த சொலானம் டியூபரோசம் அப்படிங்கிறது. இந்த டியூபர் அப்படிங்கிற இந்த மாடிஃபைட் ஸ்டெம்மை, அதாவது இந்த மாடிஃபைட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். டியூபருக்கு எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ திஸ் பொட்டேட்டோ இஸ் அ டியூபர். இட் இஸ் அ சக்குலண்ட். அதாவது சக்குலண்ட் அப்படின்னா திக் அண்ட் ஃபிளஷின்னு அர்த்தம். இப்போ இந்த பொட்டேட்டோல ஃபுட் அப்படிங்கிற ஸ்டார்ச் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால இது திக்காவும் ஃபிளஷியாவும் இருக்குது. அதைத்தான் நம்ம சக்குலண்ட்னு சொல்றோம். அண்ட் இட் இஸ் அண்டர் கிரவுண்ட், அதாவது பிலோ த சாயில் சர்ஃபேஸ் கீழே தான் இது பிரசன்ட் ஆயிருக்கு இந்த பொட்டேட்டோ. இதோட ஷேப் ஸ்பெரிக்கல் ஆர் குளோபோஸ், அதாவது ஒரு ரவுண்ட் இன் ஷேப் இல்லைன்னா ஒரு பாலோட ஷேப்ல இந்த பொட்டேட்டோ இருக்கு. அண்ட் திஸ் பொட்டேட்டோ இஸ் அ ஸ்டெம். நிறைய பேருக்கு பொட்டேட்டோ அப்படிங்கிறது ரூட்டா ஸ்டெம்மா அப்படின்னு ஸ்டில் நாட் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த பொட்டேட்டோ மண்ணுக்கடியில இருக்கிறதுனால. ஆனா பொட்டேட்டோ ஆக்சுவலியா மாடிஃபைட் ஸ்டெம். ஓகே, இந்த பொட்டேட்டோல நிறைய எம்பெடட் ஆக்சிலரி பட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் ஐஸ். நீங்க பொட்டேட்டோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ஸ்பாட்ஸா இருக்கும்.
அந்த ஸ்மால் ஸ்பாட்ஸ் என்னது அப்படின்னா இட் இஸ் த ஐஸ். அதாவது அந்த ஆஸ்டரி பட்ஸை தான் நம்ம ஐஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு ஐஸ்ல இருந்தும் ஒரு நியூ பிளான்ட் அப்படிங்கிறது க்ரோ ஆகி வரும். தட் மீன்ஸ் இப்ப நம்ம பொட்டேட்டோவை சின்ன சின்ன பீஸா கட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸ்லயும் ஒவ்வொரு ஐ வந்து இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு பீஸையும் நம்ம பிலோ த சாயில் கடியில வந்து நம்ம புதைச்சு வைக்கும் போது அது தண்ணி ஊற்றி வளர்த்தோம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு பீஸ்லயும் ஒவ்வொரு ஐ வந்து இருக்கு. அப்போ அந்த ஐ அப்படிங்கிற அந்த பட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷூட் அப்படிங்கிறது டெவலப் ஆகி வந்து தென் அந்த ஷூட் வந்து டெவலப் ஆகி அது ஒரு ஸ்டெம், லீவ், ரூட் அப்படிங்கிறது அதுல ஃபார்ம் ஆகி ஒரு நியூ இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டா அது டெவலப் ஆகும். ஸோ இப்படிதான் பொட்டேட்டோ அப்படிங்கிற இந்த மாடிஃபைட் ஸ்டெம்ல இருந்து ஒரு நியூ இண்டிபெண்டன்ட் பிளான்ட் டெவலப் ஆகி வருது. நெக்ஸ்ட் ரைசோம் பத்தி பார்க்கலாம். இந்த ரைசோம்க்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் முசா பாரடைசியாக்கா, இது பனானாவோட சயின்டிபிக் நேம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஜிஞ்சிபா அஃபிஷினலி, இது ஜிஞ்சரோட சயின்டிபிக் நேம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் குர்குமா லாங்கா, இது டர்மரிக் மஞ்சளோட சயின்டிபிக் நேம். ஓகே, இப்போ ரைசோம் அப்படிங்கிறது என்னன்னா திஸ் ரைசோம் இஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், அதாவது பிலோ த சாயில் சர்ஃபேஸ்ல பிரசன்டா இருக்கக்கூடிய இந்த டர்மரிக், ஜிஞ்சர் அப்படிங்கிற இதைத்தான் நம்ம அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் வில் க்ரோ ஹரிசாண்டலி வித் several lateral growing tips. அதாவது இந்த ஜிஞ்சரா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த டர்மரிக்கா இருக்கட்டும், இது வந்து ஹரிசாண்டலா, அதாவது சைட்வேஸா தான் வந்து க்ரோ ஆகுமே தவிர இந்த மாதிரி வேர்டிக்கலா வந்து க்ரோ ஆகாது, சைட்வேஸா தான் வந்து க்ரோ ஆகும். அண்ட் இதுக்கு several lateral growing tips வந்து இருக்கு. அதாவது lateral growing tips அப்படின்னா many side buds வந்து இதுல இருக்கும். ஸோ அந்த பட்ஸ்ல இருந்து ஒரு நியூ ஷூட்ஸ் ஃபார்ம் ஆகி அது ஒரு நியூ பிளான்ட்டா டெவலப் ஆகும். ஸோ லேட்டரல் அப்படின்னா சைடு அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய சைட் பட்ஸ் வந்து இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ரைசோம்ல கான்சிபிஷியஸ் நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. தட் மீன்ஸ் கான்சிபிஷியஸ் அப்படின்னா கிளியர்லி விசிபிளா இருக்கக்கூடிய நோட்ஸ். நோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டெம்ல எந்த பாயிண்ட்ல இருந்து ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாம் வருதோ ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கான்சிபிஷியஸ் நோட்ஸ் அப்படிங்கிறது இங்க ரைசோம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் ஒரு நோடுக்கும் அண்ட் இன்னொரு நோடுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த கேப்பை தான் we call it as the internodes. And that is covered by a scale leaves. அதாவது scale leaves அப்படின்னா ஒரு தின்னான ஒரு ப்ரொடெக்டிவ் லீவ்ஸ் வந்து நோட்ஸை கவர் பண்ணி இருக்கு. and it will protect the bud. So this is what the rhizome is. Next அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல அடுத்ததா பல்ப் பத்தி பார்க்கலாம். இந்த பல்புக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆலியம் சீப்பா, இது ஆனியனோட சயின்டிபிக் நேம். அண்ட் லில்லியம், லில்லியம் அப்படிங்கிறது லில்லி. இப்போ இதோட டெஃபினேஷன் வந்து பார்க்கலாம். இந்த டெஃபினேஷனை நம்ம எக்ஸாம்பிள் ஆனியனோட வந்து பார்ப்போம். ஆனியனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ஆனியன் அப்படிங்கிறது ஒரு பல்ப். இதுக்கு கண்டென்ஸ்டு ஸ்டெம், அதாவது ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனுக்கு கீழே இந்த இடத்துல வந்து இருக்கும். நம்ம குக் பண்ணும் போது ஆனியனை கட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இந்த ஸ்டெம் அப்படிங்கிற இந்த ஒயிட் கலர் பார்ட்டை வந்து எடுத்துருவோம். இந்த ஸ்டெம் அப்படிங்கிறது இந்த பகுதி தான். இந்த ஸ்டெம் வந்து ரெடியூஸ்ட் ஆகி இருக்கு, அதாவது கண்டென்ஸ்டா ஷார்ட்டா வந்து இருக்கு. இந்த ஸ்டெம்ல நோட்ஸ், இன்டர்நோட்ஸ் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த ஆனியன் பார்க்கறதுக்கு ஒரு கோனிக்கல் ஷேப்ல, அதாவது ஒரு கோன் ஷேப் இருந்துச்சு அப்படின்னா மேல அந்த ட்ரையாங்கிள் வந்து பாயிண்டடா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து ஆனியன் வந்து இருக்குது. அண்ட் திஸ் இஸ் கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் அப்படின்னா இது அவுட்வேர்டா வந்து பாயிண்ட் ஆகி இருக்கு. இந்த மாதிரி அவுட்வேர்டா வந்து இருக்கிறதுனால அது வந்து நம்ம கான்வெக்ஸ்ன்னு சொல்றோம். அண்ட் திஸ் இஸ் சரௌண்டட் பை அ ஃபிளஷி ஸ்கேல் லீவ்ஸ். ஆனியனை கட் பண்ணோம் அப்படின்னா அந்த இது வரும் பாத்தீங்களா, லீஃப் லீஃபா வரும், அதைத்தான் நம்ம ஃபிளஷி ஸ்கேல் லீவ்ஸ். அந்த ஸ்கேல் லீவ் வந்து திக் அண்ட் ஜூசியா வந்து இருக்கிறதுனால அதை நம்ம ஃபிளஷி ஸ்கேல் லீவ்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, ஆனியனோட ஸ்ட்ரக்சர்ல இதுதான் வந்து ஃபிளஷி ஸ்கேல் லீவ். அண்ட் இங்க வந்து ஆக்சிலரி பட் வந்து இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஸ்டெம் வந்து ரெடியூஸ்ட் ஆகி இருக்கு. அண்ட் ஸ்டெம்முக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வேர்கள் மாதிரி இருக்கும். தட் இஸ் அட்வான்டேஷியஸ் ரூட்ஸ். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல நெக்ஸ்ட் அடுத்த டைப் வந்து காம். இந்த காம்க்கு எக்ஸாம்பிள் வந்து அமர்போபலஸ், தட் இஸ் கருணைக்கிழங்கு. அண்ட் கொலகேஷியா, கொலகேஷியானா சேப்பக்கிழங்கு. இப்போ இந்த கானோட டெஃபினேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளான அமர்போபலஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த அமர்போபலஸ் அப்படிங்கிறது ஒரு காம். அது வந்து சக்குலண்டா இருக்கு. சக்குலண்ட் அப்படின்னா திக் அண்ட் ஃபிளஷியா வந்து இருக்கு. அண்ட்
this is the underground stem. அதாவது இந்த stem வந்து below the soil surfaceல இருக்கும் and this is having an erect growing tip. growing tip அப்படின்னா இப்ப Amorphophallus அப்படிங்கிற அந்த கருணைக்கிழங்குல growing tip அதாவது bud அப்படிங்கிறது எரெக்டா தான் வந்து வளருது. பட்ல இருந்தாலும் ஷூட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த க்ரோயிங் டிப்பான பட்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஷூட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டா அபோவ் த சாயில் சர்ஃபேஸ்ல வந்து க்ரோ ஆகுது. அண்ட் திஸ் காம் இஸ் சரௌண்டட் பை ஸ்கேல் லீவ்ஸ். ஸ்கேல் லீவ்ஸ் அப்படின்னா இந்த அமோர்ஃபெல்லஸ் அப்படிங்கிற அந்த கருணக்கிழங்கு சுத்தி ஒரு ட்ரை ஆன தின் லீவ்ஸ் வந்து இருக்கு. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்கேல் லீவ்ஸ். அண்ட் இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ்லாம் வந்து இருக்கு. நோட்ஸ் அப்படின்னா எந்த பாயிண்ட்ல இருந்து லீவ்ஸ் பட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இடப்பட்ட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் we call it as a internode. இப்போ அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்ததா சபேரியல் ஸ்டெம் பத்தி பார்க்கலாம். இந்த சபேரியல் ஸ்டெம் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்டெம் வந்து பார்ட்லி அபோவ் த கிரவுண்ட்லயும் அண்ட் பார்ட்லி பிலோ த கிரவுண்ட்லயும் வந்து இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெம் அலாங் த கிரவுண்ட் அதாவது ஹரிசாண்டலா தான் வந்து க்ரோ ஆகுமே தவிர இந்த மாதிரி வெர்டிகலா இந்த ஸ்டெம் வந்து க்ரோ ஆகாது. அண்ட் இந்த ஸ்டெம்மோட நோட்ஸ்ல இருந்துதான் ரூட்ஸ் அண்ட் நியூ ஷூட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்டெம்முக்கு இருக்கிறதுனால இது நியர்பை ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் இந்த சபேரியல் ஸ்டெம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சபேரியல் ஸ்டெம்மோட ஃபர்ஸ்ட் டைப்பான ரன்னர் பத்தி பார்க்கலாம். ரன்னர் அப்படிங்கிறது என்னன்னா, திஸ் டைப் ஆஃப் ஸ்டெம் இஸ் அ ஸ்லெண்டர். ஸ்லெண்டர் அப்படின்னா தின்னாவும் ரொம்ப லாங்காவும் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஹேவிங் அ ப்ரொஸ்டேட் பிரான்ச். ப்ரொஸ்டேட் பிரான்ச் அப்படின்னா அந்த ஸ்டெம் வந்து ஹரிசாண்டலா தான் வந்து க்ரோ ஆகும். வெர்டிகலா வந்து இந்த மாதிரி அப்ரைட்டா வந்து அந்த ஸ்டெம் க்ரோ ஆகாது. அண்ட் திஸ் ஸ்டெம் இஸ் creeping on the ground. அதாவது கிரவுண்ட்ல வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் ரூட்டிங் அட் த நோட்ஸ். அதாவது நோட்ஸ்ல தான் வந்து ரூட்ஸ் நியூ ஷூட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நோட்ஸ்ல தான் வந்து அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சாலிஸ் அண்ட் சைனோடோன் டாக்டைலோன், இது வந்து அருகம்புல். நெக்ஸ்ட் சென்டெல்லா. சென்டெல்லா அப்படின்னா வல்லாரை. சபேரியல் ஸ்டெம்ல நெக்ஸ்ட் அடுத்ததா ஆப்செட் பத்தி பார்க்கலாம். இந்த ஆப்செட் அப்படிங்கிறது ரன்னர் மாதிரியே பாக்குறதுக்கு அப்படியே சிமிலரா இருக்கும். பட் ஆனா இதை வந்து நம்ம வாட்டர்ல பார்க்க முடியும். இட் கேன் பி ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் பிளான்ஸ். அண்ட் இதோட லீஃப் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ரோசட் லீவ்டு ஃபார்ம்ஸ்ல வந்து இருக்கும். இந்த ஆப்செட் அப்படிங்கிறது லோவர் ஆக்சல்ல இருந்து வரக்கூடியது. லோவர் ஆக்சல் அப்படின்னா ஒரு மெயின் ஸ்டெம் வந்து இருக்கு. அந்த மெயின் ஸ்டெம்மோட லோவர் லீஃப், அப்போ அந்த லோவர் லீஃபுக்கும் இந்த மெயின் ஸ்டெம்முக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் இருந்து ஒரு லேட்ரல் பிரான்ச் அதாவது சைட் பிரான்ச் அப்படிங்கிறது அரேஸ் ஆகி வரும். அந்த வரக்கூடிய பிரான்ச் அப்படிங்கிறது ஷார்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். அண்ட் அது ஹரிசாண்டலா அலாங் த வாட்டர் சர்ஃபேஸ்ல வந்து அந்த பிரான்ச் வந்து க்ரோ ஆகும். அப்படி க்ரோ ஆகக்கூடிய அந்த பிரான்ச்சுங்கிறது ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் க்ரோ ஆகும். அண்ட் அதுல பாத்தீங்கன்னா லீஃபே இருக்காது. இட் வில் பி லீஃப்லெஸ். அண்ட் அந்த பிரான்ச்சோட நோட்ஸ்ல இருந்து லீவ்ஸ் ரூட் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இங்க லீஃப் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிருக்குல்ல, கீழே வந்து ரூட் வந்து இருக்கு. அந்த லீஃப் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோசட் லீவ்டு ஃபார்ம்ஸ்ல வந்து இருக்கும். அதுவும் பஞ்சா குரூப்பா வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐகோர்னியா அண்ட் பிஸ்டியா. அடுத்ததா சபேரியல் ஸ்டெம்ல ஸ்டோலன்னா என்ன? ஸ்டோலன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ உங்க ஒரு ஸ்டெம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டெம்மோடைய பேஸ் அதாவது அபோவ் த கிரவுண்ட் அந்த ஸ்டெம்மோட பாட்டம் பார்ட்ல இருந்து ஒரு பிரான்ச் அப்படிங்கிறது அரேஸ் ஆகி வருது. அந்த பிரான்ச் வந்து ஸ்லெண்டரா இருக்கும். ஸ்லெண்டர் அப்படின்னா ரொம்ப தின்னா லாங்கா இருக்கக்கூடிய ஒரு லேட்ரல் பிரான்ச். சைட் பிரான்ச் அப்படிங்கிறது இந்த ஸ்டெம்மோட பேஸ்ல இருந்து அரேஸ் ஆகி வரும். அப்படி அரேஸ் ஆகி வர்றது எப்படி இருக்குன்னா அபோவ் த கிரவுண்ட் மேல ஆப்ளிக்யூலி க்ரோ ஆகும். ஆப்ளிக்யூலி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவும் இல்லாம இந்த மாதிரி ஹரிசாண்டலாவும் இல்லாம ஒரு ஸ்லாண்டிங்கான பொசிஷன்ல வந்து அந்த லேட்ரல் பிரான்ச் க்ரோ ஆகுது. அதுக்கப்புறம் அது ஒரு லூப் மாதிரி வந்து, லூப் அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி வந்து ஸ்லாண்டிங்கா வருது, அப்புறம் ஒரு கர்வ் மாதிரி வருது, அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் அது பெண்ட் ஆகும். எப்போ வந்து அது கிரவுண்டை டச் பண்ணுதோ அப்போ அது ரூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு இண்டிபெண்டன்ட் பிளான்ட்லெட்டா அது வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள் வந்து மென்தா.
புதினா இருக்கு இல்லையா அது. அண்ட் ஃப்ரெகாரியா அப்படின்னா ஸ்ட்ராபெரி. நெக்ஸ்ட் லாஸ்டா சபேரியல் ஸ்டெம்ல சக்கர் பத்தி பார்க்கலாம். இந்த சக்கருமே வந்து ஒரு ஷூட் தான். இது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல இருந்து க்ரோ ஆகி வருது. இந்த சக்கர் அப்படிங்கிறது ஆப்ளிக்யூலி அப்வர்டா வந்து, அதாவது ஸ்லாண்டிங்கா அப்வர்டா டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் வந்து, அதுக்கப்புறம் அது ஒரு இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டா அது வந்து க்ரோ ஆகி வரும். நெக்ஸ்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல லாஸ்டா ஏரியல் ஸ்டெம் பத்தி பார்க்கலாம். ஏரியல் ஸ்டெம் அப்படின்னா அப்போ இதுல இந்த ஸ்டெம்ல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அபோவ் தி கிரவுண்ட் வந்து நடக்கும். அண்ட் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பல்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர். அது ஸ்டெம்ல க்ரோ ஆகும். அந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எப்போ கிரவுண்டுக்கு ஃபால் ஆகுதோ அப்போ அது ஒரு நியூ இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டா வந்து க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அகேவ் அண்ட் டயாஸ்காரியா. ஓகே, அவ்வளவுதான். நம்ம ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு. நவ் இட்ஸ் டைம் ஃபார் கொஸ்டின் செக்ஷன். ஓகே, ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please to comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friends circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். இப்போ நான் ரீசெண்டா வந்து வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே 12th ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நீட் கொஷின்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். Follow the channel for more important updates. See you soon again in next video. Thank you for watching.